இல்லையா எங்கேயாச்சும் ஒரு கேலண்டர் படத்தை கூட ஃப்ரேம் பண்ணி எல்லாம் மாட்டிடுறாங்க. அதெல்லாத்தையும் விட நீங்களே வீட்டுல செஞ்சு மாட்டினீங்கன்னா ஒரு அழகு. அதுலயும் ஒரு மச்ச கன்னியோட உருவத்தை செஞ்சு இந்த ஷெல் எல்லாம் ஒட்டி செஞ்சா எப்படி இருக்கும்? இப்படி தாங்க இருக்கும் பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அழகான அட்ராக்டிவான மர்மெய்ட் மியூரல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். மர்மெய்ட் மியூரல் அதாவது கடல் கண்ணிய வச்சு நாம ஒரு அழகான ஒரு அட்ராக்டிவான ஒரு வால் ஃப்ரேம் பண்ண போறோம். இது நம்ம கடல் கண்ணியோட ஃபேஸை மட்டும் பண்ணி ஒரு அட்ராக்டிவ் பீஸ் ரெடி பண்ண போறோம். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்து கத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்க் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி மாஸ்க் கிடைக்காட்டி சின்ன பசங்களாம் விளையாடுற பிளாஸ்டிக் மாஸ்க் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதை கூட வச்சு கூட நீங்க மோல்டு எடுத்துக்கலாம். ஸோ மாஸ்க் மோல்டு தேவை. அது தவிர நம்மளுக்கு வந்து உடன் பேஸ்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ உடன் பிளாங்க், அது வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்டா நீங்க எடுத்துக்கோங்க. தேய்க்கிறதுக்கு உப்புத்தாள், சாண்ட் பேப்பர், மிக்ஸ் பண்றதுக்கு எல்லோ ஆக்சைடு, இது வந்து மார்பிள் பவுடர் ஃபெவிகாலும் கலந்து வச்சிருக்கிற ஒரு மிக்சர் இது. அதே போல ஷில்பகார் கிளே, விருப்பமான உங்களுக்கு அக்ரிலிக் கலர்ஸ், உங்களுக்கு அக்வாட்டிக் தீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க நிறங்கள் நீங்க எடுத்துக்கலாம். லைக் ப்ளூ, கிரீன், டர்காய்ஸ் அந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அதே போல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஒட்டுறதுக்கு வெள்ளை பசை, க்ளூ அண்ட் கிளாஸ் வார்னிஷ், விதவிதமான ஷெல்ஸ். உங்களுக்கு விருப்பமான இது நீங்க கடலோரமா போனீங்கன்னாக்க நிறைய ஷெல்ஸ் உங்களுக்கு நிறைய ஷேப் சைசஸ்ல கிடைக்கும். விருப்பமானது நீங்க எடுத்துக்கலாம். அக்வாரியம் பெபிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி கோலி மாதிரிலாம் நான் எடுத்திருக்கேன். அது தவிர இந்த மாதிரி சின்ன சின்னதா முத்து அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இது நாம எப்படி செய்யலான்றத பார்ப்போம். முதல்ல நாம நம்மளுடைய ஃபேஸை மோல்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபேஸ் மோல்ட் பண்றதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி மோல்ட்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. அது நீங்க எடுத்துக்கலாம். இது நாம பிஓபி போட்டு மோல்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளவு தேவையோ ஆனா தேவையான அளவு நீங்க பிஓபி ஒரு சின்ன மக்ல நீங்க எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி கலந்துக்கிட்டு நல்லா நீங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு தோசை மாவு பதத்துல நாம அதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். பிஓபி பேஸ்ட் வந்து நாம இதுல இந்த மோல்ட்ல வித்துட்டு ஊத்திட்டு, இதுல கால்வாசி தான் நாம ஊத்துவோம். கால்வாசி இப்படி ஊத்திட்டு இந்த இன்னொரு மோல்டு, அதாவது இதுலயே வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவை வச்சுட்டு அதில் தான் நம்ம இப்போ பிஓபி கரைச்சி ஊத்தி இருக்கிறோம். அது மேல இந்த நெகட்டிவ் இப்படி தூக்கி வச்சுட்டு நாம இதை நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணணும். நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணிட்டு இது நாம ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த பக்கத்துல நாம இப்படி கிளிப்ஸ் போட்டு வச்சிடுறோம். இது மாதிரி போட்டதை ஒரு நாளைக்கு நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம காய விட்டுடுங்க. இது நம்மளுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நாம அதை எடுத்து நம்ம போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா நாம நம்மளுடைய பிளைவுட் பேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நாம எடுத்துக்கிறது வந்து வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட். வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்றதுனால நம்ம இதுல வந்து போர்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம எந்த ஒரு மியூரல் ஒர்க்கும் பண்ணோம்னாக்கா அந்த மியூரல் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா நம்மளுக்கு இருக்கும். ஸோ முதல்ல நம்ம போர்ட் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு உப்புத்தாள் யூஸ் பண்ணி ஃபுல் பாடி நம்ம சாண்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். ஃபுல் போர்டுக்கு நாம சாண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததா இதுல வந்து வுட் பிரைமர் நாம அப்ளை பண்றோம். வுட் பிரைமர் உங்களுக்கு ஹார்ட்வேர் ஷாப்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். இது நீங்க எடுத்துட்டு ஃபுல் போர்டுக்கும் ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப திக்கா அப்ளை பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் கோட்டிங் ஃபுல் போர்டுக்கு நாம கொடுத்து அப்ளை பண்றோம். பாத்தீங்கன்னா நான் ஃபுல் போர்டுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிருக்கேன். இது பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு நல்ல ஸ்மூத்தா ஈவனா இருக்கு பாருங்க நம்மளோட கோட்டிங். இந்த மாதிரி பிரைம் பண்ணி முடிச்ச போர்டு மேல நாம சாக் பவுடர் எல்லோ ஆக்சைடு மிக்சரை கோட் பண்ணுவோம். ஸோ இப்போ நாம அதை ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு கப்ல கொஞ்சமா சாக் பவுடர் நாம போட்டுக்கணும். அது கூட yellow oxide நாம ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஹார்ட்வேர் ஷாப்ஸ்ல கிடைக்கும். yellow oxide இதுல கூட கொஞ்சமா ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். yellow oxide வந்து ஆன்டி டெர்மைட், அதாவது இந்த வுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அரிக்காம இருக்கிறதுக்கு ஆன்டி டெர்மைட்டா இது ஆக்ட் பண்ணும். ஸோ இது கூட நாம கொஞ்சமா தண்ணி கலந்து இது ஒரு ஃபைன் பேஸ்டா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது கூடவே நாம கொஞ்சம் வெள்ளை பசையும் கலந்துக்கலாம். வெள்ளை பசையும் நாம கலந்துக்கிறோம். இதை நல்லா நாம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா இதை கலந்துக்கிறோம். உங்களோட ஃபிளாட் பிரஷ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரைம் பண்ண போர்டு மேல இந்த yellow oxide, chalk powder,
வெள்ளை பசை போட்டு மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை இது ஃபுல்லுத்துக்கும் நாம கோட் பண்ணி ரெடி பண்றோம். இது போடுறதுனால நான் சொன்ன மாதிரி ஆன்டி டெர்மைட், ஸோ உங்க போர்டெல்லாம் அரிக்காம ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப் இருக்கும் உங்களுடைய பிளைவுட்டுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய எல்லோ ஆக்சைட் போட்டு ப்ரிப்பேர் பண்ண போர்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு நல்லா காஞ்சும் போயிடுச்சு. இப்போ அடுத்ததா இதை நாம மாஸ்க் நாம சென்டர் பண்ணி தான் நம்மளுடைய டிசைனை நாம கம்போஸ் பண்ண போறோம். மெர்மெய்டோட முகத்தை வச்சுட்டு தான் டிசைன் கம்போஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மெர்மெய்ட் மூஞ்சி நல்லா இப்போ காஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ இப்போ இது நாம இந்த கிளிப்ஸை பொறுமையா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு பொறுமையா நம்மளுடைய மோல்டை நாம ரிலீஸ் பண்ணணும். எப்பவுமே மோல்ட் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பவுலை விட்டு எடுத்துருங்க. மெதுவா நீங்க ஏர் கேப் இருக்கும், ஸோ மெதுவா அதை நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளுக்கு இப்படி வந்துடும். அதுக்கப்புறமா இதை இப்படி இன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நாம லைட்டா இங்க இப்படி ரிலீஸ் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு இந்த மோல்டு வந்து மோல்ட் ஆகி வந்துடும். இப்போ இதுதான் நம்மளுடைய கடல் கன்னியோடைய முகம் பகுதி நாம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த முகம் பகுதியை தான் நம்ம போர்டில் நாம ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய பெயிண்டிங் பார்ட்லாம் பண்ணுவோம். இப்போ இது நாம சென்டர்ல வச்சு ஒட்ட போறோம். பட் முதலே ஒட்டிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் இது சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி நம்ம மக் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம போர்டில் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு பென்சில் வச்சு அலை அலை மாதிரி நம்ம டிசைன்ஸ் நம்ம வரைஞ்சிக்க போறோம். ஸோ அலை அலையா டிசைன்ஸ் எப்படி வரைகிறது, ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி காயில்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். தண்ணியோடைய அந்த வேவ் மூமெண்ட் மாதிரி சின்னது பெருசுன்னு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல நீங்க போட்டுக்கலாம். ஒரே அளவு தான் போடணும்னு இல்லை, டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல ரேண்டமா நீங்க போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி பேஸ் நான் இப்ப வரைஞ்சி முடிச்சிருக்கேன். இதுல நாம இப்ப மக் ஒர்க் பண்ண போறோம். மக் ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு தேவையானது வந்து இந்த மாதிரி மார்பிள் பவுடரையும் வெள்ளை பசையும் கலந்து நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா ஊற வச்சிடணும். அதாவது எடுத்துக்க ரேஷியோ பாத்தீங்கன்னாக்க 2 ஸ்பூன் மார்பிள் பவுடர் போட்டீங்கன்னாக்க 1 ஸ்பூன் வெள்ளை பசை நீங்க போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா அதை நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்ல இந்த மாதிரி பாருங்க, நல்ல இந்த பேபி ஃபுட் மாதிரி நம்மளுக்கு அது வந்துடும். இதை நாம நல்லா தரவா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம மார்பிள் பவுடரும் ஃபெவிகாலும் கலந்து மிக்ஸ் பண்ண இந்த பேஸ்ட்டை நம்மளுடைய பால் கவர்ல ஒரு கோன் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பால் கவர் கோன்ல இந்த பேஸ்ட்டை நிரப்பிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி கோன்ல எல்லாம் நீங்க பேஸ்ட் போடும்போது 3/4 தான் நீங்க போடணும், 1/4 நீங்க ஃப்ரீயா விட்டுடுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அதை டைட்டா இறுக்கிட்டு ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு வசதியா இருக்கும். நம்ம மெஹந்தி எல்லாம் போடுற மாதிரி தான் இது. ஸோ இதே மாதிரி இதை நீங்க டைட்டா இப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கலாம், இல்ல செல்லோ டேப் கூட நீங்க போட்டுக்கலாம். இப்ப நம்மளுக்கு கோன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம போர்டுக்கு மக் அப்ளை பண்றதுக்கு ரெடி பண்ணிப்போம். இப்ப இந்த போர்டுல நம்ம ஏதாவது ஒரு டிசைன் இப்ப எடுத்துப்போம். இந்த டிசைன் பகுதிக்கு நம்ம கோனை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிப்பு கட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு முதலே நீங்க ஹாலோ விட்டு பண்ணிருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த டிப் கட் பண்ண தேவையில்லை. பட் முதலே நம்ம ஹாலோ விடாட்டி நம்ம டிப் கட் பண்ணிக்கணும். ஸோ டிப்பு நாம கொஞ்சம் ப்ராடாவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லா நிறைச்சு தான் ஃபில் பண்ண போறோம். ஸோ நல்லாவே ப்ராடாவே கொஞ்சம் பெரிய நாசிலாவே நீங்க கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த பென்சில் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பென்சில் லைனை பேஸா வச்சுக்கிட்டு இது மாதிரி நாம ஃபில் பண்ணிட்டு வரோம். இது நடுவில் பாருங்க ஒரு சின்ன லைன் கேப் நான் விட்டுருக்கேன். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும், இல்லைன்னா எல்லாமே ஃபிளாட்டா நம்மளுக்கு ஃபில் ஆயிடும். ஸோ நடுவில் கொஞ்சம் இடம் நாம விட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஃபுல் போர்டுக்கும் நாம மக் போட்டு இதை வந்து ஒரு 2 to 3 hours டிஸ்டர்ப் பண்ணாம நாம இதை காய விடணும். பாத்தீங்கன்னாக்க நான் ஃபுல் போர்டுக்கும் மக் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். இது நம்மளுக்கு நல்லா காஞ்சிருக்கு.
இப்ப இந்த நடுவுல இந்த மாஸ்க் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இது நாம வந்து மெர்மைடோட முகமா நாம மாத்த போறோம். நான் முதல்லயே சொன்னேன். சோ இது முகமா மாத்த போறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் நாம இங்க ஒட்டி ரெடி பண்ணிக்கணும். இது ஒட்டுறதுக்கு வந்து பெஸ்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வெள்ளை பசை போட்டு ஒட்டுறதை விட ஷில்பக்கார்க்லயே நீங்க நிறைய எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நீங்க ஒட்டிட்டு ரெடி பண்ணிக்கலாம். சோ முதல்ல நாம ஷில்பக்கார்க்லயே எடுத்து மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததா நம்ம கெமிக்கல் கிளே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதை எந்த இடத்துல நாம மாஸ்க் ஒட்ட போறோமோ அந்த பகுதியில நாம இதை இப்படி வச்சுட்டு அதுக்கு மேல நாம மாஸ்க வச்சு நல்லா அழுத்தி விட்டுடணும். நம்ம மோல்ட் பண்றது பிஓபினாலையும் இது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும் மாஸ்க்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க அழுத்துங்க, ரொம்ப ப்ரெஷர் போட்டு அழுத்திராதீங்க. இந்த மாதிரி நாம இதை போட்டு இப்ப பண்ணிருக்கோம். இப்ப இந்த பகுதியிலலாம் நாம வந்து விதவிதமான ஷெல்ஸ் வச்சு நம்மளுடைய மாஸ்கை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இதே ஷில்பக்கார்க்லயே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா பால்ஸா செஞ்சுக்கிட்டு அப்போ உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சின்ன சின்னதா இப்படி பால்ஸ் செஞ்சுட்டு எப்படி நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வச்சு அழுத்தி விட்டுடுங்க. இப்படி வச்சு கிளே கொஞ்சம் வச்சுக்கோங்க அடியில, அதுக்கு மேல கிளே, அதுக்கு மேல நம்மளுடைய ஷில்பக்கார் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த ஷெல்ஸை விதவிதமா நாம டெக்கரேட் பண்ற ஒட்டிக்கலாம். எங்கேயுமே கேப்ஸ் இல்லாம நல்லா நெருக்கமா ஷெல்ஸ் ஒட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க நான் ஃபுல் பேஸுக்கும் ஷெல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒட்டி இது நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல நாம விருப்பமான கலர்ஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது கலர் ஸ்கீம் சின்ஸ் இது வந்து ஒரு கடல் கன்னி மெர்மெய்டுன்றதுனால நான் எல்லாமே அக்வாட்டிக் கலர்ஸா யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாம இந்த பேஸ்ல இந்த வேவ்ஸுக்கெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு மெர்மெய்ட் ஃபேஸ் அந்த ஷெல்ஸ் எல்லாமும் நாம விதவிதமான கலர்ஸ்ல பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேவ்ஸ்க்குலாம் நான் வந்து ப்ளூ கலர்ல ஷேட் பண்றேன். ஒயிட் அண்ட் ப்ளூ வச்சு ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேடடா நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு பகுதியும் நாம வந்து டீட்டெயிலா நாம கலர் பண்ணிட்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இந்த தலை பகுதியில இருக்கிற இந்த முடி, கண்கள், அதே மாதிரி இந்த நோஸோட டீட்டெயில்ஸ், வாய், இது மாதிரி ஒரு பகுதியா நாம பெயிண்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த இடம் நம்ம ஷெல்ஸ் ஒட்டணும் பாத்தீங்களா, இது ஒரு பகுதியும் நாம மெட்டாலிக் கலர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இது இன்னும் நம்மளுக்கு அட்ராக்டிவா தெரியறதுக்காக சின்ன சின்னதா பேர்ல்ஸ், அக்வாரியம் பெபிள்ஸ் எல்லாம் ஒட்டி நான் என்னோட பீஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னாக்க நம்ம ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட மெர்மெய்ட் மியூரல் அழகா நம்மளுக்கு காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல்லா நம்ம அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்றதுனால நாம இதை ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து க்ளூ அண்ட் கிளாஸ் வார்னிஷ் இதுல நல்ல திக் கோட்டிங் கொடுத்துடணும். அப்பதான் நம்மளுக்கு இதுல டஸ்ட் ஆனாலும் ஏதாவது தூசி படிஞ்சாலும் நம்மளுக்கு துடைக்கிறதுக்கும் இதை மெயின்டைன் பண்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இது நீங்க கிளாஸ் போட்டு நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் போட்டு பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பொட்டி போட்ட மாதிரி ஆயிடும். அதனால நான் வெறும் இந்த மாதிரி ஓரத்துல பீடிங் மட்டும் ஃபிட் பண்ணி இதை ஃப்ரேம் பண்ணி ரெடி பண்ணிருக்கேன். ஸோ நாம அழகான அட்ராக்டிவான ஒரு மெர்மெய்ட் மியூரல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்து கத்துக்கிட்டோம். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் தமிழ் மொழி போல சிறப்பு அமைந்து வாழ்க்கை அமைதியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.